ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஜிஎஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜிஎஸ் வந்து இப்போ இனிமேல் இப்படி தான் இருக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோ, ஓகேங்களா. இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து புதுசாக படிச்சுட்டு இருந்தாலும் சரி, ஓகேங்களா, அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. இவங்க வந்து ஜிஎஸ் எப்படி கேட்குறாங்க, அது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா. இந்த குரூப் 2க்கு அவங்க கொஷின் எப்படி கேட்டிருக்காங்கிறது அது ஆல்ரெடி படித்தவங்களுக்கு தெரியும். படிக்காதவங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே எப்படி கேட்டிருக்காங்கன்னு தெரியல. இந்த ஜிஎஸ்சில் வந்து செஞ்சு விட்டாங்க இந்த குரூப் 2வில், ஓகேங்களா. அதை எப்படி நான் அனலைஸ் பண்ணி படிக்கிறது, ஓகேங்களா. ஏன்னா நான் வந்து சில பேர் ஸ்கூல் புக் வைஸ் படிச்சுட்டு போயிடுவோம், சில பேர் சிலபஸ் வைஸ் படிச்சுட்டு போவோம், அப்புறம் அகாடமி மெட்டீரியல் பின்னாடி போக மாட்டோம் இல்லையா. இப்போது அவங்க எப்படி கொஸ்டின் எடுத்திருக்காங்கிறது பார்க்கலாமா. ஓகே, இப்போது உங்கள்கிட்ட டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க, புரியுதுங்களா. இப்போ நான் உதாரணத்துக்கு கொஸ்டின்லாம் சொல்கிறேன் பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ வந்து நமக்கு இது இருக்குது பார்த்தீங்களா, இந்திய தேசிய இயக்கம் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. உதாரணத்துக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த இதில் இப்போ ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஜூம் பண்ணால் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஜூம் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இப்போது வந்து சிலபஸில் இங்கே பாருங்கள், ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள்னு இருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது ஒரு வேட்டை செடி வச்சுருப்போம் இல்லையா, வேட்டை செடி எடுப்போம். நம்ம வேட்டை செடி எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம், உடனே அந்த சிலபஸ் வைஸு நம்ம ஜிகேயில் அந்த என்ன பாடம் கவர் ஆகுதோ, ஒரு பாடமோ 2 பாடமோ மேக்ஸிமம் 2 பாடம் கவர் ஆகும், ஓகேங்களா. அந்த 2 பாடத்தை எடுத்து நம்ம படிச்சுட்டு போயிடுவோம் இல்லையா. ஓகே, வந்து ஸ்கூல் புக் சீசன் சம் கேட்குறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் இல்லையா. ஜிகே பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸை வச்சு தான் சம்ஸுங்கிற பாருங்க கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு நம்மளாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இவங்க என்ன பண்ணால் சிலபஸ் பேஸ்டு கொஸ்டின் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இருந்து அப்படி தான் எடுக்கிறாங்க. என்ன சில கொஸ்டின் வந்து நமக்கு ஸ்கூல் புக்கோட சம்ஸ் கொடுத்தது, சில ஸ்கூல் புக்ஸோட கொஸ்டின் கொடுத்ததுனால நமக்கு தெரில. சரி, ஓகே, இப்படி தான் இருக்க மாட்டிருக்கு நான் நினச்சி ஸ்கூல் புக்லேயே படிக்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. எல்லோரும் அதுதான் படிச்சுட்ருக்கோம், நம்மளும் அப்படி தான் படிச்சுட்ருக்கோம். உதாரணத்துக்கு ஒரு கொஸ்டின் காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த குரூப் 2வில் கேட்ட கொஸ்டின் என்ன கொஸ்டின் அப்படின்னா, 84வது கொஸ்டின் பாருங்களேன். இது வந்து டேஸின் இயற்பெயர் குமாரசாமி நாயக்கர்னு கொடுத்துட்டான் இல்லையா. யாரோட இயற்பெயர் வந்து குமாரசாமி நாயக்கர்னு இந்த குரூப் 2வில் கேட்ட கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இந்த குரூப் 2வில் இதுதான் இது கேட்ட கொஸ்டின். ஜிஎஸ் வந்து பார்த்தீங்களா, இது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கா. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து ஹிஸ்ட்ரியில் இந்த இது படித்த மாதிரியே இல்லை. எங்கள் 11லேயும் சரி, இப்போ 11th ஹிஸ்ட்ரிலையும் சரி, நம்ம 10த்லேயும் சரி, நம்ம இது வந்து படிச்சிருந்தோம். நாயக்கங்கிறது படிச்சிருக்கோம். ஆனால் இந்த குமாரசாமி நாயக்கர் எங்கே இருக்குது அப்படிங்கும்போது எல்லாம் எங்கே, இப்போ ஜிஎஸ்சி எங்கே எப்படி எடுத்திருக்காங்க இந்த குரூப் 2வில் ஒன்றுமே புரியல. இப்போ ஏன்னா இப்போ பாருங்கள், நம்ம ஸ்கூல் புக் வைஸ் என்ன தான் ஸ்கூல் புக் வைஸ் நம்ம படித்து வச்சுருந்தாலும் இதே 2-3 கொஸ்டினாவது நம்ம படித்த மாதிரி தான் வந்துட்டு இருந்திருக்கும்ல. ஒரு வேளை நமக்கு எல்லாமே ஆல்ரெடி எல்லாம் படித்து வச்சுருந்துருப்போம். ஆனால் கொஸ்டின் வந்து சில கொஸ்டின் நமக்கு எடுத்தோடனே ஜிகே கொடுத்தனால நமக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு என்னமோ அது தெரில. நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா, நான் அப்போ தான் நானும் யோசித்தேன், நம்ம ஜிகே வந்து இன்னும் நல்லா படிக்கணும், இந்த அளவுக்கு விடக்கூடாது, இன்னும் வந்து ஃபுல்லாக படித்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரி நம்ம ஜிகேவுக்கு வந்து வேறு எதுவும் பண்ணணும். ஏன்னா ஸ்கூல் புக் வைஸ் எனக்கு சம்ஸ்னே வாயில் வருது கொஸ்டின், ஓகேங்களா. அந்த கொஸ்டின் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கொஸ்டின் வந்து நம்ம பேஸ் பண்ணணும். இவங்க ஜிகே பொறுத்தவரைக்கும் அனலைஸ் பண்ணணும், எப்படி அவங்க கொஸ்டின் எடுக்கிறாங்க. இந்த குரூப் 2வோட பேட்டர்ன் வச்சு தான் குரூப் 4க்கு எப்படி வரும்னு நம்ம சொல்ல முடியும் இல்லையா. ஏன்னா அவங்க குரூப் 2க்கு இந்த மாதிரி வைக்கும் போது குரூப் 4க்கு எந்த மாதிரி வைப்பாங்கன்னு நமக்கே தெரியாது இல்லையா. நம்ம அந்தளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் வந்து பயங்கரமாக பண்ணணும், புரியுதுங்களா. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கூல் புக் வைஸ் எல்லாமே படித்து முடிச்சிடுங்க. ஜிகே ஆகட்டும், தமிழ், மேக்ஸு எதுவாக இருந்தாலும் சரியா, எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிருங்க. படித்து முடிச்சுட்டு மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணிவிட்டு இதுக்கு ஆன்சர் என்ன தெரியுமா, அந்த 84க்கு இதுக்கு ஆன்சர் வந்து ஊமத்துறையான் இல்லையா. ஊமத்துறை தான் ஆன்சரு. இப்போ இவங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னா சிலபஸ் வைஸ் கேட்டாங்க. இப்போ எப்படின்னா சிலபஸ் வைஸ் எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் ஒரு புக்கு காமிக்கிறேன், அந்த புக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ என்ன புக்கு அப்படின்னா, இப்போது எங்கிட்ட ஒரு சிலபஸ் வைஸ் ஒரு புக் இருக்குது, ஓகேங்களா. இந்த மெட்டீரியல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த இதில் இருக்குது, இது வந்து சிலபஸ் வைஸ் புக்கு. இதில் வந்து குமாரசாமி நாயக்கரோட யார் அப்படின்னா இவங்க சொல்லியிருக்காங்க, யார், ஊமத்துறைன்னு இதில் இருக்குது. ஆனால் இவங்க சிலபஸ் வைஸ் போயிட்டாங்க. நாம் ஸ்கூல் புக் வைஸ் தரமாக இருப்போம், ஆனால் இவங்க வந்து சிலபஸ் வைஸ் போயிட்டாங்க, சரிங்களா. சிலபஸ் வைஸ் போயிட்டதுனால இந்த கொஸ்டின் எடுத்துட்டாங்களா, அதனால் வந்து நமக்கு வந்து குழம்பிட்டோம் இல்லையா. என்னடா இப்படி கூட கேட்டானே, என்ன எடுத்தோன்னு நமக்கு வந்து ஜிஎஸ் வச்சுட்டானே அப்படின்னு ஒரு பதட்டம் ஆகிடுச்சு. எனக்கும் ஒரு பதட்டம் ஆகிடுச்சு, என்னடா ஜிஎஸ்ஸா அப்படின்ட்டு, ஓகேங்களா.
இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து நீங்கள் ஸ்கூல் புக்ஸை வயசும் படித்து வச்சுருங்க. இன்னொன்று ஏதோ ஒரு நல்ல மெட்டீரியல், ஓகேங்களா? நல்ல மெட்டீரியல் எப்படி அந்த மாதிரி மெட்டீரியல் என்ன மெட்டீரியல்னால் நானும் அந்த மாதிரி தேடிட்டுருக்கேன். எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு சிலபஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். சிலபஸில் இப்போ நம்ம சிலபஸை வைக்கிறோம். கொஸ்டின் எதுக்கு நம்ம போகணும்? நம்ம கையில் தான் சிலபஸ் இருக்கே. ஓகே, இப்போ சிலபஸில் நம்ம ஐஎன்எம்மே வச்சுக்குவோம். ஐஎன்எம்மில் பாருங்கள், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க உருவாதல், ஓகேங்களா? அந்த என்னது ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள், அந்த இது இப்போ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும். ஸ்டார்டிங்னா அது யார் ஸ்டார்ட் பண்ணா, ஃபஸ்ட்டு யார் முடித்தா அப்படிங்கிற வரைக்கும் A to Z டீட்டெயில் நமக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சால் இன்னும் நெக்ஸ்ட்டு வர குரூப் ஆகட்டும், எதாகட்டும், நம்ம பொதுறிவு இருக்குங்களே, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர் பண்ண முடியும் இல்லையா? ஏன் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோன்னா, சில பேர் வேட்டு ஸ்டடி பக்காவாக தான் இருக்குது, அதை நம்ம படிச்சிடுறோம். அதில் இல்லாதது நம்ம ஜிஎஸ் வரைக்கும் நம்ம போகணும். ஏன்னா ஜிஎஸ் இப்போ தமிழ் வந்து 100க்கு ஒரு 90-95 போகிறக்கு நிறைய பேர் இருப்பாங்க. மேக்ஸில் 25 போடுறதுக்கும் ஆளுங்க இருக்காங்க. ஆனால் இந்த ஜிஎஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 75க்கு 65 நம்ம போடணும், ஓகேவா? ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த தடவை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சிலபஸ் வைஸ் இது ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்லிட்டேன், இந்திய அரசியலமைப்புன்னு இருக்கா, அந்த இந்திய அரசியலமைப்பு டாப் டு பாட்டம் எல்லாமே படித்து வச்சிடணும். அப்படி படித்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து ஜிகேல எந்த டியூஸ் வச்சாலும் சரி, எனக்கு இந்திய அரசியலமைப்பு அப்படின்னா யார் ஸ்டார்ட் பண்ணால் இப்போ வரைக்கும் எப்படி போயிட்டுருக்கு, A to Z இந்திய அரசியலமைப்பு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா A to Z தெரிஞ்சிடணும். இவங்க வந்து ஸ்டார்டிங் இவங்க பண்ணாங்க, எண்டிங் இப்படி போயிட்டுருக்கு, இத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குது, இந்த ஆர்டிக்கல் எவ்வளோ பிரிவு இருக்குது, இந்த பிரிவில் இத்தனை இருக்கும், எல்லாமே நமக்கு தெரியணும். தெரிஞ்சதுன்னா ஜிகே வந்து இன்னும் வரது இதில் நம்ம கவர் பண்ண முடியும். ஆனால் நம்ம வந்து இந்த குரூப் 2 வச்சு நம்ம நான் வந்து முடிவே பண்ண முடியாது இல்லையா? ஒருவேளை நம்ம மனசில் இந்த குரூப் 2 வந்து கொஞ்சம் கஷ்டம் வச்சுட்டு குரூப் 4 இவனுக்கு வந்து இப்படி தான் எடுப்போம் அப்படின்னு ஒரு இது காமிக்கிறாங்களோ என்னமோ. ஒருவேளை நம்ம நேரப்படி ஸ்கூல் புக் வைஸ் கேட்டாலும் சரி, இல்லை சிலபஸ் வைஸ் கேட்டாலும் சரி, நம்ம ரொம்பவே தயாராக இருக்கணும், புரியுதுங்களா? அப்படி தயாராக இருந்தோம் அப்படின்னா ஜிஎஸ்சில் இன்னி வர டைமில் நம்ம அழகாக வந்து நம்மளால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த குரூப் 2 வச்சு நம்ம எதையும் நம்ம முடிவு பண்ண வேணாம், ஓகேங்களா? நீங்கள் பிகினராக ஆகட்டும், யாரானா இருக்கட்டும், ஒரு பிரச்சனையும் இல்லை, புரியுதுங்களா? ஆனால் நாம் A to Z வந்து படிச்சுட்டு போயிடணும், புரியுதுங்களா? இப்படி படிக்கிறீங்க, நம்ம என்ன பண்ணணும்? ஒன்று இந்த மாதிரி சிலபஸ் ஒன்று உங்கள் கையில் இருக்கணும். ரெண்டாவது, ஒரு நல்ல இதுக்கு சிலபஸ் வைஸ் ஏற்ற ஒரு வேட்டு ஸ்டடி ஒன்று இருக்கணும். ரெண்டாவது, சிலபஸ் வைஸ் ஒரு நல்ல ஒரு தெளிவான புக்கு, டாப் டு பாட்டம் இது வந்து ஃபுல்லாகவே இருக்குது, இந்த புக்கை நான் படித்தேன்னா எனக்கு போதும் ஜிகேக்கு, அந்த மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு மெட்டீரியல். ரெண்டாவது, ஸ்கூல் புக் படிச்சுட்டு போக அந்த ஒரு மெட்டீரியல் இருந்துச்சுன்னா, ஓகேவா? அது எந்த அகாடமி அந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னு தெரியல, நானும் தேடி பார்க்குறேன். இருந்துச்சுன்னா நான் சக்ஸஷன் பண்ணுறேன், ஓகேங்களா? இருந்துச்சுன்னா நாம் வந்து ஜிகேல இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கலாம் இல்லையா? நம்ம எப்படி தமிழுக்கு வந்து ஒரு கொஷின் பேங்க்கும் அந்த மாதிரி வச்சுருக்கோமோ என்னமோ, இப்போது உதாரணத்துக்கு இந்த ஒன்லைனர் நம்ம வந்து VVTNPCலாம் வச்சுருக்கோம் இல்லையா? அதில் வந்து ஸ்கூல் புக் வைஸ் இருக்குது, நமக்கு அது ஓகே. சிலபஸ் வைஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு இது கொஷின் பேங்க் ஆகட்டும், ஒரு மெட்டீரியல் ஆகட்டும், சிலபஸ் வைஸ் இருந்துச்சுன்னா நமக்கு இன்னும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் வர காலத்தில் ஜிகேவே இது ஸ்கோர் பண்ணுறதுக்கு, புரியுதுங்களா? ஏன்னா தமிழ் மேக்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். இந்த ஜிகே தான் இருக்கிறதுலையே நமக்கு ரொம்ப வெறும் ட்விஸ்ட்டாக இருக்குது. இப்படி ஒரு ட்விஸ்ட்டு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? இந்த குரூப் 2வோட ஜிஎஸ்ஸு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ இன்னொன்று, தமிழ் இருக்குங்களே, இந்த தமிழ் பார்த்துட்டோம் அப்படின்னா சிறப்பு தமிழ் கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? நம்ம சிறப்பு தமிழ் படிக்கணுமா இல்லையான்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் சிறப்பு தமிழ் நமக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சிறப்பு தமிழில் பார்த்துட்டோன்னா அது கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம 6லேருந்து 10 வரைக்கும் படிச்சிருவோம். சில பேர் 11th 12th பேசிக் மட்டும் படிக்கின்றாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 11th 12th பாக்ஸ் கொஸ்டின் இருக்குல்ல, பாக்ஸ் கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாக்ஸ் கொஸ்டினில் அதில் இருக்கிற கொஸ்டின் வந்து முக்கால்வாசி இப்போது கேட்குறதெல்லாம் பாக்ஸ் கொஸ்டின் தான் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? நான் வந்து பாடம் படிச்சுட்ருப்போம், ஏதோ ஒரு பாக்ஸ் கொஸ்டின் நம்ம விட்டுட்டு போயிடுவோம். ஆனால் அந்த பாக்ஸ் கொஸ்டின் தான் இவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க, புரியுதுங்களா? ஒன்று இந்த ஜிஎஸ்லேயும் சரி, எந்த ஒரு பாக்ஸ் கொஸ்டின் நீங்கள் விடாதீங்க. இன்னொன்று, எந்த ஒரு அகாடமிலையும் பாக்ஸ் கொஸ்டின் இருக்குங்களா, பாக்ஸ் கொஸ்டினுக்கும் தனியாக டெஸ்ட் பேட்ச் வச்சாங்கன்னா ஜாயின் பண்ணிக்குவாங்க, சரியா? இப்போது அறிவியல் இருக்குன்னா அறிவியலில் ஃபஸ்ட்டு 6லேருந்து 10 வரைக்கும் வெறும் ஸ்கூல் புக் இருக்க கொஸ்டின் டெஸ்ட் இல்லாமல் வெறும் பாக்ஸ் கொஸ்டின் மட்டும் டெஸ்ட்டு.
அந்த இப்போ 2 பாடம் இருக்குன்னா அந்த 2 பாடத்தில் இருக்கிற வெறும் பாக்ஸ் கொஸ்டின் மட்டும் டெஸ்ட்டு. சயின்ஸ் இருக்கிற எல்லா புக்கோட பாக்ஸ் கொஸ்டின் டெஸ்ட்டு. அந்த மாதிரி தமிழ், அப்புறம் நமக்கு அறிவியல், புவியியல், ஓகேவா, நமக்கு இந்த இந்திய ஆட்சியில் வரலாறு, ஐஎன்எம் எல்லாமே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. இன்னும் வருங்காலத்தில் ஜிஎஸ் வந்து நம்ம இப்படி தான் படிக்கணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். சரி, இது நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. அவங்களும் எப்படி இந்த ஜிஎஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.